உண்மையாகவே நாம் ஆண்டவரே, நாம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுமாக, கர்த்தருடைய வருகைக்கு நாம் காத்திருப்பதுமாக காணப்பட வேண்டும். ஆகவே கர்த்தர் அப்படி நம்மை மாற்றுவாராக. இன்னொன்று முக்கியமானது, கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் நம்ம தியானிக்க வேண்டும் இல்லையா? அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லும்போது, பிலிப்பியரில் அவர் கிறிஸ்மஸை பற்றி சொல்கிறார் இல்லையா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸை குறித்து சொல்லுகிறார். என்ன கிறிஸ்மஸை குறித்து அவர் சொல்லுகிறார்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எதுக்கு வர்றாருன்னா, குட் ஃப்ரைடேக்கு வர்றார். அப்போ கிறிஸ்மஸையும் குட் ஃப்ரைடேவையும் நம்ம பிரித்து வச்சுக்கிறோம் இல்லையா? கிறிஸ்மஸ் அப்போ அதெல்லாம் பற்றி பேசாதவா, இயேசுவின் ரத்தம், பாடுகள், தாழ்த்துறது, சாம்பலில் உட்காருறது, உபவாசம், இதை பற்றிலாம் பேசிடக்கூடாது. ஆப்டிமிஸ்டிக்காக பேசணும், பாசிட்டிவ் திங்கிங்கோட, நல்லா உற்சாகமாக எல்லாம் சாப்பிடுங்க, கொண்டாடுங்க, கேக்கு அந்த மாதிரி சந்தோஷப்படுங்கள். இந்த நாட்கள் நமக்கு ரொம்ப உற்சாகமான நாட்கள், ஹாப்பினஸ், ஜாய் அப்படின்னு சொல்ல. ஆனால் பைபிளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் பிரிஞ்சது இல்லை இல்லையா? உடனே சொல்கிறாரு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். கிறிஸ்மஸை பற்றி பேசுகிற 2 வசனத்தில் அடுத்த உடனே சிலுவைக்கு வந்துடுறார் இல்லையா? ஆகவே ரெண்டும் ஒன்று தான். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். முக்கியமாக அந்த சிந்தை தான் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அதை என்றைக்குமே நம்ம மறந்து கொண்டாட்டத்தில் அடித்து கொண்டு போய்விடக்கூடாது என்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்படி சமூகத்தில் வருகிறோம்ப்பா. கர்த்தர் இந்த 11 மாதங்கள் எங்களை நீர் பாதுகாத்தீர். 12வது மாதத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்தீர் தகப்பனே. அநேக பரிசுத்தவான்கள் உட்பட அநேகர் தகப்பனே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. தகுதி இல்லாத எங்களை கர்த்தர் நீர் தகுதிப்படுத்தி, பலமில்லாத எங்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தி, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி, சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுத்தபடினாலே தகப்பனை, நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் காணப்படுகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, நாங்கள் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய வார்த்தையை தகப்பனே பேசக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அகற்றி போடுவீராக. மாம்ச சிந்தைகள் தகப்பனே, உணர்வுகள், எல்லா சத்துருனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு தகப்பனே, வசனம் வெளிப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. வியாதிப்பட்டிருக்கிற அருமையான போதகர் தாமஸ் ராஜையாவுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக, சுகப்படுத்துவீராக தகப்பனே. எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பலவீனப்பட்டிருக்கிற இந்த லைவை பார்க்குற தகப்பனே, பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலையும் பாருங்க, கிறிஸ்மஸையும் குட் ஃப்ரைடேவையும் ஒன்றா சேர்த்து சொல்லுகிறார். 14வது வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க, பிள்ளைகள் நம்ம எல்லாரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல, மீனிங் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். என்ன சொல்கிறாரு? குழந்தையா பிறந்தார் இல்லையா? கிறிஸ்மஸை குறித்து சொல்லுகிறார். உடனே இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும் படிக்க. பிறப்பை சொல்லிட்டு உடனே மரணத்தையும் சொல்லுகிறார். யாராவது சொல்லுவோமா? குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தை பிறந்திருக்குது, இந்த குழந்தை இப்படி சாகும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் அவருடைய மரணத்தினுடைய சாயலையும் நாம் தரித்து கொள்வது தான் மிக மிக முக்கியமானது. பாடுகளின் சிந்தை, தாழ்மையின் சிந்தை, இது எல்லாத்தையும் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த நிகழ்வுகளிலேயே கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் வெளிப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் அதிலேயே இருக்கிறது இல்லையா? அதை குறித்து நம்ம சில காரியங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த மரியாளும் யோசேப்பும் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த குழந்தைய அவர்கள் எடுத்துக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அந்த இடத்துல சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே அவர் இருக்கிறார். அப்போ சிமியோன் சொன்ன வார்த்தையை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையினுடைய மரணத்தை குறித்து யாரும் தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே அவர் சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இல்லையா? நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படிக்கு அவர் கிருபாதார பலியாக தான் ஆண்டவர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆகவே அவர்கள் குழந்தைய கூட்டிக் கொண்டு தேவாலயத்துக்கு போகிறார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 காட்டுப்புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவர் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது அங்கே சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார் இல்லையா? அவர் எப்படி இருந்தார்? நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் 28வது வசனம், அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றார். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். பாருங்க,
உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். யாருக்கு சொல்கிறாருன்னா மரியாளுக்கு சொல்லுகிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறாருன்னா, அது எதை குறிக்கிறது அப்படின்னா, உனக்கு ஒரு மிகப்பெரிய துக்கம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் இல்லையா. உன் ஆத்மாவே ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லும்போது, நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஒரு ஆழமான காயம் உனக்கு ஏற்படும், ஒரு மிகுந்த ஒரு துக்கம் உனக்கு ஏற்படும். அப்போ எப்போ அந்த துக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 19வது அதிகாரத்தில் மரியாளுக்கு அந்த காரியம் நடைபெறுகிறது. உன் ஆத்மாவையும் உன் பட்டயம் உருவி போகும் என்று சொல்லும்போது, உனக்கும் ஒரு தீராத ஒரு காயம் ஏற்படும், ஒரு மிகுந்த துக்கம் உண்டாகும் என்று சொல்லும்போது, 25வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 19:25 இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும்போது, சிலுவையின் அருகே இயேசு கிறிஸ்துவை அந்த மரணத்தின் காட்சி, அவர் முட்கிரீடம் சூடப்பட்டவராக, ரத்தம் வழியப்பட்டவராக, ஆணிகள் கடவப்பட்டவராக அவர் தொங்குகிற நிலைமையை மரியாள் பார்க்குறாங்க இல்லையா. அதுதான் அவர்களுடைய துக்கத்துக்கு காரணம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவருக்கு பின் சென்ற அநேக ஸ்திரீகள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பொழுதே அவருக்கு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் நீ பார்க்க வேண்டும். அவர் இப்போ நீ சந்தோஷப்படுகிறாய், இப்பொழுது நீ சந்தோஷப்படு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மரியாள் கர்ப்பவதி ஆன உடனே அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்து அவர்கள் கர்த்தரை துதிப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் இல்லையா. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதே போல அவர்கள் 2 பேரும் கர்த்தரை துதிப்பதை நாம் பார்க்கிறோம். 46வது வசனம் பாருங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது இல்லையா, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. நான் சந்தோஷப்படுறேன் இந்த குழந்தைய பார்த்து இல்லையா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது இல்லையா. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. சிமியோன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று நீ சந்தோஷப்படுகிறாய். இயேசு கிறிஸ்துவை பார்த்து என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி களி கூறுகிறது என்று சொல்லுகிறாய். ஆனால் உனக்கு பாடுகள் சம்பவிக்கும், உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லுகிறார் இல்லையா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைமையில தான் நாம் காணப்பட வேண்டும் இல்லையா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷம் அடையும் போது, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி அடையும் போது, அதே சமயத்தில் யோபுவை போல துக்கத்திலையும் கலிகூறவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா நேரத்திலேயும் எல்லா நிலைமையிலேயும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு தன்மை நமக்கு காணப்பட வேண்டும். இதுதான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது இல்லையா. நான் சந்தோஷமாகவும் இருப்பேன், அதே டைமில் சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலேயே எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போதும் அந்த நேரத்தில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேனோ அதே நேரத்தில் துக்கமாக இருக்கும்போதும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் இல்லையா. ஐ வில் என்டியூர் த பெயின்
நான் நீடிய பொறுமையாக இருப்பேன். இல்லையா? பாடுகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம். இல்லையா? பாடுகளை நம்ம சந்தோஷமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு இன்னைக்கு அதை நான் படித்தேன். 2 பேதுருல நினைக்கிறேன். நீங்கள் அதிக ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாயும் உங்களுடைய விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் தான் நீடிய பொறுமையை நமக்கு உண்டாக்கும். இல்லையா? பொறுமையாக இருக்கணும், பதறக்கூடாது, தேவனை தூஷிக்கக்கூடாது. யோபு என்ன சொன்னார்? கத்தர் கொடுக்கும்போது சோத்திரம், கத்தர் எடுக்கும் போதும் சோத்திரம் சொன்னார். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அந்த ஒரு மனரம்யமான எண்ணம் நமக்கு காணப்பட வேண்டும். இல்லையா? அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இது ஒரு சம்பவம். இல்லையா? உன் ஆத்மாவே ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குழந்தை பிறக்கும் போதே அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது சாஸ்திரிகளுடைய விஷயத்துக்கு நம்ம வருவோம். சாஸ்திரிகள், 3 சாஸ்திரிகள், நம்ம ஏற்கனவே 1ஆம் தேதி அதை குறித்து நாம் பார்த்தோம். 3 சாஸ்திரிகள் இல்லை, சாஸ்திரிகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா? 3 கிஃப்ட் கொடுத்ததுனால நம்ம 3 சாஸ்திரிகள் என்று நம்ம சொல்லுகிறோம். 2ஆம் அதிகாரத்தில் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஓகே, நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள், மேபி அவர்கள் இந்தியன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா சைனீஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எனிவே ஒரு ஆசியா, இந்த பக்கம் அந்த பெத்லகேம்ல இருந்து கிழக்குன்னு சொல்லும்போது அந்த இந்தியா அந்த இடங்கள்ல இருந்து வந்திருக்கலாம். ஏன்னா நம்முடைய தேசத்தார் தான் வான சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த நாட்கள்லேயே. இல்லையா? ஆகவே இவர்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவரை பார்க்கும்படி அவர்கள் போகிறத நம்ம பார்க்குறோம். இல்லையா? போகும்போது உங்களுக்கு தெரியும், அவங்க திடீர்னு வழி விலகி போய்விட்டார்கள். இல்லையா? ஏரோது ராஜாவிடத்தில் போகிறார்கள். ஏரோது ராஜா பொறாமைப்பட்டான், கொலை செய்ய வகை தேடினான். இல்லையா? குழந்தைகளெல்லாம் கொலை செஞ்சான். அவர்கள் நட்சத்திரத்தை கொஞ்ச நேரத்துக்கு மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்தார்கள். நட்சத்திரத்தை திடீர்னு அவர்களுக்கு முன்பாக தோன்றியது. இல்லையா? நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. ஆனால் தங்களுடைய சுய புத்தியை அவர்கள் சார்ந்தார்கள்னு சொல்லலாம். இல்லையா? சுய புத்தி, நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் நீ சாராமல். நட்சத்திரம் தான் வழிகாட்டணுமா? நமக்கு இல்லையா சுய புத்தி? நம்ம கொஞ்சம் அந்த ராஜாவை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வழி மாறி போய்விட்டார்கள். இல்லையா? இதில் பாருங்கள், இது இன்னொரு விதமாக கூட நம்ம தியானிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, கலாத்தியரில் இருக்கிறது. இப்போ நட்சத்திரம் ஆண்டவர் கொடுத்த வழி. இல்லையா? ஆண்டவர் நம்ம எதில் நடக்க சொல்கிறாருன்னா, வேதவசனம், உமது வசனமே என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு என்னவாக இருக்குது? வெளிச்சமாக இருக்கிறது. வசனத்தின்படி நடக்கிறது என்பது எது? ஆவியில் நடப்பது. எவர்கள் ஆவியில் நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இல்லையா? அது அப்படி தானே இருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ, எத்தனாவது வசனம்? ஆ 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆவியினால நடத்தப்பட வேண்டும். இல்லையா? எல்லாம் கமெண்ட்ல போடுங்க பாருங்களா. வாக் பை ஃபெய்த், வசனத்தை வாக் பை த வேர்ட், இது போடுங்க. வாக் பை த வேர்ட், வாக் பை ஃபெய்த், வாக் பை தி ஸ்பிரிட்.
இல்லையா? அதுதான் நட்சத்திரத்தை குறிக்கிறது. ஆவியில் நடப்பது, விசுவாசத்தில் நடப்பது, வசனத்தின்படி நடப்பது. சுய புத்தியை சாரக்கூடாது, மனுஷ ஞானத்தை தேடக்கூடாது, மனுஷ ஆலோசனைகளை உள்வாங்கிக்க கூடாது. இன்னொன்று, மாம்சத்தில் நாம் நடக்க கூடாது. சரி, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை தெரிவிக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர்கள் மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில். 11வது வசனத்தில் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். 3 காரியம் பாருங்க. பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். பொன் அவர்கள் கொடுத்தது எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது சொல்ல? பொன்னை அவர்கள் கொடுத்தது எதை குறிக்கிறது? அவர் ராஜா, நீ ராஜா என்பதை குறிக்கிறது. ஜீசஸ் இஸ் கிங் என்பதை குறிக்கிறது. அடுத்தது தூபவர்க்கத்தை அவர்கள் கொடுத்தார்கள். தூபவர்க்கம் என்பது எதை குறிக்கிறது? ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது. ஆசாரியர்கள் தான் தூபவர்க்கத்தை அவர்கள் அந்த நாட்களில் ஏற்றுவார்கள். தேவனுடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் தூபவர்க்கத்தை அவர்கள் அசைவாட்டும் தூபத்தை அவர்கள் ஏற்றுவார்கள். தூபம் என்பது காணிக்கையை குறிக்கிறது, ஜெபத்தை குறிக்கிறது, பலிகளை குறிக்கிறது, இல்லையா? எல்லாவற்றையும் குறிக்கிறது. தூபவர்க்கம் என்பது இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர் என்பதை குறிக்கிறது. எபிரேயரில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் லேவி கோத்திரத்தின் முறைமையில் அவர் வராவிட்டாலும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நித்தியமான ஆசாரியத்துவத்தை அவர் பெற்றிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாரியர், பூமியில் இருந்த ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்கள் தங்களுடைய பாவத்துக்காக அவர்கள் பலி செலுத்தணும், பின்பு ஜனங்களுடைய பாவத்துக்காக செலுத்தணும். இவர் அந்த மாதிரி செலுத்த வேண்டியதில்லை. இவர் ஒரே தரம் அவர் 2த்துக்கும் சேர்த்து, ஏன்னா இவர் பாவம் இல்லாமல் இருப்பதனால ஒரே பலியை அவர் செலுத்தினால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லையா? அவர் பிரதான ஆசாரியர். இந்த ஆசாரியர்களுக்கு எல்லாம் மரணம் உண்டு. இந்த ஆசாரியர்கள் எல்லாம் மரணம் உண்டு. ஆனால் இவரோ மரணம் அடையாத ஆசாரியராக இருக்கிறார். இப்போ நம்ம இருக்கிறோன்னா, என்னுடைய அந்த காலத்தில் இருந்திருந்தா சொல்கிறேன், இல்லையா? என்னோட 10 வயசில் ஒரு ஆசாரியரை நான் பார்த்துருக்கலாம். அவர்கிட்ட பாவங்களை தெரிவித்து அவர் போய் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பை எனக்காக பெற்றுக்கொண்டிருக்கலாம். 20 வயசில் ஒரு ஆசாரியர் இருக்கலாம், 30 வயசில் ஒரு ஆசாரியர் இருக்கலாம். அந்த ஆசாரியர் சேர்த்துட்டா இன்னொரு ஆசாரியர் வருவாங்க. ஆனால் இப்பொழுதோ நமக்கு மாறாத நித்திய ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், இல்லையா? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், இல்லையா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, வெரி குட். வாக் பை த வேர்ட், வாக் பை த ஃபெய்த், வாக் பை த ஸ்பிரிட். ஓகே, இல்லையா? தூபவர்க்கம் என்பது இதை குறிக்கிறது. தூபவர்க்கம் என்பது ஆசாரியர், நீர் ஆசாரியர் என்பதை குறிக்கிறது. அதே போல எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், அவர் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பரிசத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசுகிற ஆசாரியராக அவர் காணப்படுகிறார். ஜீசஸ் அவர் ஆர் சீஃப் பிரீஸ்ட், நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து, இல்லையா? நம்முடைய பிரதான ஆசாரியர். எப்படி பிரதான ஆசாரியர்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர், இல்லையா? அடுத்தது வெள்ளை போலம். வெள்ளை போலம், இந்த வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறதுனா, இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும்போது, இல்லையா, முத இது என்ன சொன்ன, உன் ஆத்மாவே ஒரு பட்டயம் உருவி போகும். அது ஆண்டவருடைய மரணத்தை குறிக்கிறது, பிறக்கும் போதே சொல்றாங்க. 2வது வெள்ளை போலம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. மீனிங், ஆண்டவரே நீர் பிறந்திருக்கிறீர், சந்தோஷம். எதுக்கு பிறந்திருக்கிறீர்னா, உம்மை அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள், சிலுவையில் உம்மை அடக்கம் பண்ண போகிறாங்க, இல்லையா? ஆனாலும் நீர் 3வது நாள் என்ன பண்ண போகிறீர்? உயிரோடு எழுந்திருக்க போகிறீர். அவருடைய அடக்கம், அவருடைய மரணத்தை வெள்ளை போலம் குறிக்கிறது. ஓகேவா? கெஸ்யா, இன்சென்ஸ். வெள்ளை போலம்னா மிர், MYRRH, இல்லையா? இன்சென்ஸ் என்பது
தூபவர்க்கம் அது வந்து ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது, ப்ரீஸ்ட்ஹுட்டை குறிக்கிறது. பொன் என்பது கிங் குறிக்கிறது. வெள்ளைப்போளம் என்பது அவரை அடக்கம் பண்ணுகிற தன்மையை குறிக்கிறது, மரணத்தை குறிக்கிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் 19வது அதிகாரம், ஓகே 39வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆரம்பத்தில் இது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு அவர் கால் முறிக்கப்படாததற்கு முன்பே அவர் மரித்து போனார் இல்லையா? அது ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்க. ஏன் அவர் சீக்கிரம் மரித்து போனார்? ஏன்னா ஒரு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்தில் தூக்குறது அப்படின்றது தூக்கில் தொங்குறது. மரத்தில் ஆமான தூக்க போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவித்தார். நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் மேலே வந்தது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது லேவியராகமம் உபாகமம் என்ன சொல்லுதுன்னா, சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த சவத்தை என்ன பண்ணணும்? இறக்கிடணும் இல்லையா? சாயங்காலத்துக்கு முன்னாடி இறக்கலைன்னா அந்த சாபம் பூமியில் தங்கும் இல்லையா? அப்போ சிலுவையில் மறிக்கப்பட்ட எல்லாரும், சிலுவை தண்டனை பெற்ற எல்லாரும் துடிப்பாங்களாம், கத்துவாங்களாம், உயிர் போலையேன்னு சொல்லி. இருட்டுறதுக்கு முன்னாடி அவங்கள சாவகடிக்கணும் என்று சொல்லி கால் எலும்புகளை முறிப்பார்கள், எல்லாம் சவுக்குகளிலையும் மற்ற காரியங்கள்லையும் போட்டு அடிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அப்படி அடிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவரை யாரும் சாகடிக்கலை இல்லையா? அவரே தன்னுடைய ஜீவனை என்ன பண்ண விட்டார் இல்லையா? மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டார். யோவான்ல அதுதான் சொல்லுகிறார், ஜீவனை பெற்றுக்கொள்வ அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறபடினால அதை விடவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நானே தான் விடுறேன், என் ஜீவனை நான் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படியாக நான் அதை விடுகிறேன் என்று சொல்லி ஜீவனை அவர் விட்டார். இதில் உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? நம்முடைய ஜீவனையும் யாரும் எடுக்க முடியாது, நாம் விட்டாதான் உண்டு. கண்ணை முடி பழுத்து கத்தாவே என் ஆவியை நான் விடுறேன், டப் அப்படிதான். பால் ஊற்றுனா கூட சாக மாட்டோம். கொரோனா நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு பிசாசும், எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும், எந்த ஒரு மனுஷனுடைய சதிகள் எதுவும் நம்மை நிர்மூலமாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரத்தை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுகிறோம் இல்லையா? இப்போ அவர் சீக்கிரமாக மரணம் அடைந்ததுனால அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர்கள் ஈட்டியை எடுத்து, போர்ச்சேவகன் ஒருவன் ஈட்டியை எடுத்து அவருடைய விழாவில் குத்துகிறான். ரத்தமும் தண்ணீரும் வருகிறது இல்லையா? இப்போ போர்ச்சேவகன் ஆச்சரியப்பட்டு மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் என்று அங்கே ஒரு சாட்சி விளங்குகிறது. அங்கே ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி இல்லையா, அந்த சரீரத்தை அவர்கள் சுற்றி அவர்கள் பிலாத்துவிடத்தில் பெர்மிஷன் வாங்கி அந்த கல்லறையில் வைக்கும்போது அங்கே வருகிற ஆள் யாருன்னா 2 பேர். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இன்னொன்று நிக்கதோமு இல்லையா? நிக்கதோமு அவர் வருகிறார். நிக்கதோமை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நிக்கதோமு வந்து ஞானஸ்நானத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்குறார். ஞானஸ்நானம் எடுக்கணுமா, கண்டிப்பாக மறுபடியும் பிறக்கணுமா அப்படி. இஸ்ரவேலில் போதகனாக இருந்த இது உனக்கு தெரியலையா? நீ தண்ணி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா, மீனிங் ஆவியினால் நீ எடுக்கலைன்னா, தண்ணியில் முக்கி எழுந்துக்கிறது இல்லை இல்லையா? நீ ஆவியினால் பிறக்காவிட்டால், இல்லைன்னா என்னை நீ விசுவாசிக்காவிட்டால், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிற. என்ன விசுவாசித்தாதான் பரிசுத்த நடக்கையே இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் விசுவாசித்தாதான்
நானே வழியும், இந்த மாதம் வாக்குதத்தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. அதை குறித்து நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் நிக்கதோமி என்பவன் வெள்ளை போலத்தை அவன் கொண்டு வந்தான். வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தில் கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இல்லையா? எல்லாத்தையும் வைத்து அவர்கள் சிலையில சுற்றி கட்டி அவர்கள் கல்லறையில் வைத்தார்கள். ஆகவே இந்த வெள்ளை போலமும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை அது தெரிவிக்கிறது. கடைசியாக ஒரு காரியம் இதுலேயே தான் இருக்கிறது. கொஞ்சம் பேர் அதை கவனிச்சிருப்பீங்க நான் சொல்லும்போது. ஓகே, இப்போது மேய்ப்பர்களுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டது. மேய்ப்பர்கள் எல்லாம் ராத்திரியில் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல மேய்ப்பர்கள் இல்லையா? கிறிஸ்மஸில் இதை நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு. வைல்ட் ஷெப்பர்ட் வாட்ச் தேர் ஃப்ளாக்ஸ் பை நைட். ஷெப்பர்ட்ஸ் வாட்ச் தேர் ஃப்ளாக்ஸ் பை நைட். ராத்திரியில் அவர்கள் மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், விழிப்பாக காத்து கொண்டிருக்கிறார்கள். எதை குறிக்குது? ஊழியக்காரர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? இன்னொரு அர்த்தம், தூங்காமல் என்ன பண்ண வேண்டும்? விழித்திருக்க வேண்டும் எல்லாருமே இல்லையா? விழித்திருக்க அனுபவம். தூக்கம் கந்தைகளை வருவிக்கும் இல்லையா? கை முடக்கி கொண்டு நித்திரை செய்தால் வறுமை ஆயுத மனிதவனை போல வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆகவே விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் அதிசீக்கிரம் தூங்கினார்கள். 5 கன்னிகைகள் தூங்கினார்கள், கைவிடப்பட்டு போனார்கள் இல்லையா? நம்ம விழித்திருக்க வேண்டும் இல்லையா? எல்லா பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். விழித்திருக்க வேண்டும். விழித்திருங்கள், 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 விழித்திருங்கள். அநேகருக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லையா? மேய்ப்பர்கள் விழித்திருக்கிறார்கள் இல்லையா? திடீர்னு அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கிறது, கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு பிரகாசிக்கிறது. அவர்கள் மிகவும் பயத்தார்கள். 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, குட் நியூஸ். நம்முடைய சபையின் பேர் குட் நியூஸ் பிரேயர் ஹவுஸ். குட் நியூஸ், குட் நியூஸ், குட் நியூஸ் போடுங்க பார்க்கலாம். அதில் குட் நியூஸ், நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். குட் நியூஸ் டேஷ் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்படி போடணும். குட் நியூஸ் டேஷ் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? போடுங்க, கமெண்ட்ல போடுங்க. குட் நியூஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், நற்செய்தி இயேசு கிறிஸ்து, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பை தி வே, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஏன் மேய்ப்பர்கள் ராத்திரியில் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள்? சும்மாவா அப்படியே பார்த்துன்னு உட்காந்துருந்தாங்களா? என்னப்பா பண்ணுற? இதோ ஆடு மேய்க்கிறேன், அப்படி இல்லை இல்லையா? ஏன்னா ராத்திரி நேரத்தில் தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மிருகங்கள் எல்லாம், மனுஷர்கள் ராத்திரியில் தூங்குவாங்க, மிருகங்கள் எல்லாம் நடமாடும் இல்லையா? ராத்திரி நேரத்தில் தான் பிடிச்சின்னு போகிறதுக்கு என்ன வரும்? நம்ம கூட கோழி வளர்த்துருக்குறோம், முன்னாடியெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ராத்திரி நேரத்தில் பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிட்டோம், நரி வந்து பிடிச்சிட்டு போயிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஆடுகளை பிடிப்பதற்காக ஓநாய்கள் ராத்திரியில் வந்து பிடித்து கொண்டு போய்விடும். சிங்கங்கள், கரடிகள் வரும் இல்லையா? அவைகளுக்கு விளைத்து காத்துக்கணும். அதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. நம்ம ஏற்கனவே அதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை கேட்கணுன்னு விரும்புனீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது அந்த மெசேஜ் இல்லையா? என்ன டைப் பண்ண தெரியுமா? த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், குட் நியூஸ் பிரேயர் ஹவுஸ் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் அந்த மெசேஜஸ் வரும். சிங்கம் எதை குறிக்கிறது, கரடி எதை குறிக்கிறது, ஓனாய் எதை குறிக்கிறது இல்லை? ஒரு 3-4 டாபிக், ஒரு பாட்டு 5 கிட்ட இருக்காது, 5 பகுதிகளாக இருக்கிறது இல்லையா? அதை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போது இவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்,
முன்னணியில் இயேசு கிறிஸ்துவை கிடத்தினார்கள், அவர் முன்னணியில் பிறக்கலை இல்லையா? ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் லைவ் கிறிஸ்மஸ் மெசேஜஸ்லாம் போகிறதுனால இன்கேஸ் யாருக்காவது டவுட் இருந்தால், இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்னா பெத்லகேமில் அவர் பிறந்தார். எந்த இடத்துல பிறந்தார்னா மாட்டுத் தொழுவத்தில் அல்ல. அவர்கள் அந்த பெத்லகேமில் இருக்கையில் சத்திரத்தில் இடமில்லாது இருந்தபடினால அவர்கள் அந்த இடத்துல இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று எங்குமே இல்லை. வழியில் எங்கேயோ பிறந்திருக்கிறார். அவரை கொண்டு வந்து அந்த குழந்தையை துணிகளில் சுற்றி முன்னணியில் அவர்கள் கிடத்தினார்கள், சத்திரத்தில் இடம் இல்லாது இருந்தபடினால. சத்திரத்தில் ஏன் இடம் இல்லை? ஏன்னா சத்திரம் ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல குடிமதிப்பு எழுதும்படிக்கு அவங்க பணக்காரர்கள் எல்லாம் ஊர்லேருந்து வந்ததுனால ஏற்கனவே எல்லாத்தையும் புக் பண்ணிட்டார்கள் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு இடம் இல்லை. இன்றைக்கும் நிறைய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கிடையாது இல்லையா? ஒரு திருமணம் நிகழ்ச்சினா சாப்பாடு உண்டு, மொய் உண்டு, அலங்காரம் உண்டு இல்லையா? சில நேரத்தில் நம்ம ஆளுங்க சரக்கு உண்டு, எல்லாமே உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு இடம் இருக்காது இல்லையா? கிறிஸ்மஸ்லேயே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்காது. நிறைய ஆராதனைகளில் லைட்டு கட்டி வச்சுருப்பான், பலூன் கட்டி வச்சுருப்பான், கேக் எடுத்து எல்லாரும் சாப்பிடுங்க பண்ணுவான், ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு. இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு மூலையில் வெளியே நின்று எட்டி பார்த்துன்னு இருப்பார். யாருக்குடா பிறந்த நாள் கொண்டாடுறீங்க அப்படின்னு இல்லையா? அப்போது கிறிஸ்மஸ் அப்படின்னா ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை குறித்து பாட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், நல்லா அவரை குறித்து தியானிக்க வேண்டும், பேச வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸ் இல்லையா? அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். ஒரு நாள் ஒரு குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடினாங்களாம். பாரு, இது இப்போ இன்ஸ்டன்ட் கதை, இது ஓகே, ஒரு கற்பனை கதை. ஒரு குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடினாங்களாம் பாருங்க. அந்த வீட்டாருங்க எல்லாம் சொந்தக்காரங்க, வா மாமா, வா மச்சான், வா அத்தை, வா பாட்டி, வாங்க வாங்க வாங்க, பலூன் கட்டினியா, அதை கட்டினியா, இதை கட்டினியா அப்படின்னு கேட்டு கேட்டு குழந்தைய மறந்துட்டாங்களாம் இல்லையா? அந்த குழந்தை ஏதோ ஒரு கட்டிலடியில் பூந்த தவழ்ந்து எங்கேயோ போய் இது பண்ணு. கேக் வெட்டுற நேரத்தில் எல்லாம் போய் தேடுறாங்க, குழந்தைய காணும். லாஸ்ட்டில் அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை பக்கத்தில், அந்த கிணத்து பக்கத்தில் இருந்து தான். நல்ல எண்டிங்காக கொடுக்குறேன். அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. குழந்தை கிணத்து மேலே ஏறி உள்ளே உழுந்துச்சான்னு சொல்ல மாட்டேன், உடனே கண்டுபிடிச்சாங்களாம். அதனால் நிறைய நேரத்தில் நம்ம ஆளுங்க இல்லையா, கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ண போகிற, ட்ரெஸ் எடுத்துட்டியா, முறுக்கு சுட்டுட்டியா, அதர்சம் சுட்டுட்டியா, எல்லாம் வீட்டுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னா, ஜபம் பண்ணியா, கிறிஸ்மஸ்க்கு காலையில் ஒரு அதிகாரமாவது படிச்சியா, கிறிஸ்மஸ்க்கு இயேசுக்கு நன்றி சொன்னியா, இயேசுவே உமக்கு சோத்திரப்பா, எனக்காக பிறந்தீரே, எனக்காக மறித்தீரே, எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றிப்பா, அது சொன்னியா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கணும். கிறிஸ்மஸ்க்கு அதுதான் முக்கியம். முறுக்கு சுட்டியா, இப்போ என்ன செய்ய போகிற, வான்கோழி பிரியாணி செய்யலாமா, அங்கே போய் மீன் வாங்கிட்டு வரலாமா, இங்கே போகலாமா, அங்கே வரலாமா, அதெல்லாம் ரெண்டாவது இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. சாரானவராஜ்யம் அழகாக பிறந்தார் பிறந்தார், இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம், புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார், அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஓகே, ஆகவே புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. ஓகே, இந்த விஷயத்துக்கு வரும். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். பிள்ளையை துணிகளில் சுற்றி அந்த அடையாளத்தை ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. ஏன்னா மேய்ப்பர்கள் அந்த இடத்துல போயிட்டு, இப்போ நம்ம கூட சில இடத்துல அங்கே குழந்தை பிறந்திருக்காம்பா கேஎம்சியில், யார் தெரிலன்னு வச்சுங்க, ஊர்லேருந்து யாரோ வராங்க அப்படின்னா எந்த வார்டு,
எத்தனாவது ரூமு, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லாட்டி சில நேரத்தில் அப்பா அம்மா மூஞ்சியை தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல. இப்போ மேய்ப்பர்களுக்கு அப்பா அம்மா மூஞ்சியும் தெரியாது, குழந்தை மூஞ்சி கண்டிப்பாக தெரியாது இல்லை. குழந்தைங்களெல்லாம் வரிசையாக படுக்க வச்சுருந்தாங்க, நாங்கள் பாரு சில இடத்துல அந்த குழந்தை தான் அது. ஆமாம் 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 ஆமாம், அவங்க அப்பா மாதிரியே இருக்குதுன்ற சும்மானால இல்லையா? எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட்டில். அப்போது அவர் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். என்ன அடையாளம்னா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அடையாளம். இந்த அடையாளம் பாருங்கள், அவருடைய மரணத்துக்கு ஒத்திருக்கிறது. யூதர்களுடைய முறைமை என்ன தெரியுமா? அவரை சீலைகளில் சுற்றி, இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த உடனே அவரை துணியில் சுற்றி, சீலைகளில் சுற்றி, மறுபடியும் அந்த 40வது வசனம் பாருங்க. அவர்கள் யோவான் 19:40, அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி, பிள்ளையை துணிகளில் சுற்றி, இங்கே சீலைகளில் சுற்றி. மீனிங் என்ன அர்த்தம்? இப்பவே சொல்லப்படுகிறது இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து இல்லையா? அதே தான் நம்ம இது கூட உயிர்த்தெழும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு கல்லறை உள்ளே பார்க்கும்போது சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறது கண்ண. நல்ல ஆண்டவர் உயிர்த்தெழும்போது அப்படியே உதறி, நம்ம ஆளுங்க எழுந்துக்கும் போதே அந்த போர்வையை உதறி காலில் ஒரு உதச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, எழுந்துப்பான். அவர் உயிரோட போகும்போது எடுத்து பெட்ஷீட்டை மடித்து நல்லா தலையில் சுற்றி இந்த துணியை மடித்து ஒரு ஓரம் இல்லையா, இங்கே சுற்றி இந்த துணியை மடித்து ஒரு ஓரத்தில் வச்சு நீட்டாக உயிரோடு எழுந்து அவர் போனார் இல்லையா? அதனால் துணி மடித்து வைங்க அப்படின்னு சொல்ல இல்லையா? சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, சீலைகளில் பிள்ளையை துணிகளில் சுற்றி என்பது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவிக்கிறது இல்லையா? அப்போ கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ அதே அளவு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இப்போ எல்லாம் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் எல்லா சம்பவத்திலையும் கிறிஸ்துவனுடைய மரணம் சொல்லப்படுகிறது இல்லையா? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தம் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழிக்கும்படிக்கு, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படி ஆனார். கிறிஸ்து ரத்தம் சிந்தினது முக்கியம், கிறிஸ்து சிலுவையில் மரித்தது முக்கியம் இல்லையா? கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்ட அந்த சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று 1 பேதுரு 4:1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட மரணத்தின் சிந்தையை, மரணத்தின் சாயலில், கிறிஸ்துனுடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படும் போது இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ரியலி வில் மீன் வாட் ரியலி கிறிஸ்மஸ் இஸ் இல்லையா? உண்மையாகவே எதற்காக ஆண்டவர் பிறந்தார் என்பதை நமக்கு அது வெளிப்படுத்துகிற காரியமாக காணப்படுகிறது. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம்,
அவர் ஏழ்மையின் பாதையிலே இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த செய்தி சாற்றிடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த பைபிள் ஸ்டடியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த காமுக்கு சோத்திரம். கிறிஸ்துவனுடைய பிறப்பிலேயே தகப்பனே, கிறிஸ்துவனுடைய மரணத்தை வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்து இந்த நாளில் தியானிக்கும்படி கர்த்தர் நீர் கொடுத்த கிருபை காமுக்கு சோத்திரம். இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து காணப்படுகிறபடினாலே தகப்பனே, இந்த வார்த்தைகளை முன்னிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்தும் பிலிப்பு சமாரியாவில் பேசின போது அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடி போயின. அநேக திமிர்வாதக்காரர்கள், அநேக சப்பானிகள் குணமானார்கள் என்று சொல்லி வாசிக்கிறேன் தகப்பனே. அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அநேகருடைய அடிமைத்தனங்கள், பிசாசின் பிடிகள் நீங்கி போனதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் குணமானதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி கொண்டிருக்கும் போதே அநேக வீட்டில் இருக்கிற சத்துருனுடைய பிடிகள் எல்லாம் விலகி ஓடியது. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு விடுதலையை தந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தனையில், உன்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கு மேலே எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்துக்கு விரோதமாக எந்த வியாதியும் போர் செய்வது இல்லை. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். God bless you. God bless you.